Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். சிவராஜன் ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. பராசக்தி படம் 1965 அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி அந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நிறைய அரசியல் விவாதங்களை சுற்றி அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் நடந்தது, ரிலீஸ்க்கு அப்புறமும் அது டிபேட் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த டிபேட் உருவாவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது சொல்லக்கூடிய கருத்தா அல்லது அதில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்பா அல்லது அந்த டைமிங் அப்படிங்கிறது தான் அந்த அரசியல் விவாதத்துக்கான முக்கியமான காரணமாக இருக்கா சார்? நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல, ஆனால் அதோடய விமர்சனங்கள் ஃபுல்லாக நான் வந்து ஒரு 7-8 விமர்சனங்கள் நான் பார்த்துட்டேன். எல்லா ஆஸ்பெக்டில் இருந்தும் தேட்டர் வசூல் கேள்விப்பட்டேன். அந்த படத்துடைய ஃபீட்பேக் என்னங்கிற பார்த்துட்டேன். இத்தனை கட்டு பண்ணியிருக்க வேண்டியதுன்னு தோணுச்சு, பாவத்தை போயிட்டு. இல்லை, இந்த படத்துக்கு அப்புறமான விவாதம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்குமான பிரச்சனையை இதுக்கு இன்னும் அதிகப்படுத்துமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த படத்தில் வந்து சிஎம்மாக அந்த காலகட்டத்தில் சிஎம்மாக இருக்கக்கூடிய அவருடைய கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கே. இப்போ அப்படி அந்த காலகட்டத்தில் யார் சிஎம்மாக இருந்தாங்க, அவருக்கு எந்த கட்சியை சார்ந்தவர்கள்ங்கிறது அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதை அவங்க அந்த இடத்துல அப்படி காமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது அது சரியாக வருமா? ஏன்னா சட்டசபையில் பேசக்கூடிய அந்த பிரச்சனை, இந்திய எதிர்ப்பு பிரச்சனையை சட்டசபையில் எடுத்து பேசக்கூடிய இடத்தில் வரக்கூடிய பேசக்கூடியவர்கள் அவங்க போட்டுக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து அந்த டிஎம்கே கரை கட்டின அந்த இது போட்டிருக்காங்க. பட் அதுவே அந்த சிஎம்மாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய வேட்டிலையோ அல்லது கொடியிலையோ அந்த மாதிரி எந்த ஒரு காங்கிரஸ்கான அல்லது வேறு எந்த கட்சிக்குமான எந்த ஒரு சிம்பிளும் அதில் இல்லை. இருந்தாலும் இப்போ இப்படி அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு விரிசலை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்குறாங்களே. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவை இது விரிசலை ஏற்படுத்தாது, அதில் வந்து குழப்பம் இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப தெளிவாக டெல்லிக்கு ஓவர் ஃபோன் காலில் முடிகிற விஷயம், அவ்வளோதான். ராகுல் காந்தி கூட்டணியை விட்டு மாறி திரு விஜயோட போகலாம்னு நினைக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் சோனியா காந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணுறது மூலமாக இதை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அது வந்து தங்களுடைய எப்படி கள்ளக்குறிச்சியில் அண்ணன் திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்தி திமுக தன்னுடைய பேர வலிமையை கூட்டினாரோ அதை மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அதிருப்தி வெளியே போயிடுவோம், கூட்டணி ஆட்சிக்கான நேரம் வந்துருச்சு, அதிகார பயிர்வுக்கான காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறது மூலமாக எனக்கு கூட 10 சீட் கொடுத்துருந்தேன், என்னென்ன இப்படி பண்ணுறீங்க, 25 கொடுத்துறேன், 35 கொடுத்துறேன், 40 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஆட்சியில் பங்கு 40 சீட்டுன்னு சொல்லி 2 வைக்கிறாங்க, 2ல் ஏதாவது ஒன்று ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டம்ப்டை தவிர வேறு எதுன்னு பார்க்கல. திமுக பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே வேறு பல பேட்டியில் சொன்னேன், அவர்கள் இந்த படத்தை கொண்டு வரும் மூலமாக ஒரு மெசேஜ் பண்ணுறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாடம் போட்டுறதா இருக்கலாம். இந்த மெசேஜ் மேபி காங்கிரஸ் ஃபார் காங்கிரஸ், வேறு எந்த மெசேஜும் எனக்கு இல்லை. காங்கிரஸுமே நாம எல்லாம் சொல்லி எங்க உங்களை இப்படி கழுவி ஊற்றுறாங்க, நீங்கள் எனக்கு பேசாமல் உட்காந்துருக்கீங்க சொன்ன பிறகு நம்ம சொல்லாட்டா தப்பாயிருமோ, அது கூட எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தக்கு பேசலை. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க. அதான் சொல்ல மாணிக் தாக்கூர் என்ன பேசுகிறாரு, இப்போ இளைஞர்கள் யாரோ பேசுகிறாங்க பேசுவாங்க. அதை வந்து நான் சொல்லேன், அவர் அது பேசுறதுல யார் பேசுறதுன்னு ஒன்று கணக்கு இருக்குல்ல. மாணிக் தாக்கூர் வந்து ஒரு வலுவான குரல், அது கார்த்திக் சிதம்பரம் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க, வலுவான குரல் இருக்குது. ஆனால் மாநில தலைவர் பேசினா தான் அது வந்து ஆத்தன்டிகேட்டடாக ஆத்தரைஸ்டாக வந்து நிற்கும். அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் வந்து பீட்டர் அல்போன்ஸ் சண்டை போட்டிருக்காரு, யார் திமுகவுக்கு வந்து பயங்கர விசுவாசமாக இருக்குது, நீங்களா நானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த தலைமுறையில் நான் தான் இருக்கீங்க, நீங்கள் போன தலைமுறை முடிஞ்சு வச்சுங்க, நீங்கள் கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தீங்கன்னா தளபதிக்கு நான் தான் விசுவாசங்கிற இடத்துல அவர் போய் நிற்கிறார். அவர் காங்கிரஸோட அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்கே டிஎம்கேல போய் நிற்கிறார். அதனால் வந்து குழப்பமே அவர் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே மெசேஜ் டிஎம்கே என்ன, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 2 முறை பெருசாக வெடிச்சிருக்கு. 30களின் இறுதியிலையும் 60களின் இறுதியிலும் 2 முறையும் யார் ஆட்சியில் இருந்தேன்னு கேட்கும். நீங்கள் சரி ஓகே பெரியாரை நீங்கள் வந்து முன்னிறுத்துறீங்க, பெரியார் இந்திய எதிர்த்தாரு, ஓகே எதுக்காக சொன்னார், ரொம்ப தெளிவாக பெரியார் பதிவு பண்ணியிருக்கார். வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயம், நான் ஹிந்தியை எதிர்ப்பது தமிழை வளர்ப்பதற்கு அல்ல, மறுக்கிறார், ஆங்கிலத்தை கொண்டு வருவதற்கு. அதை அண்ணன் கரெக்டாக பண்ணிட்டாங்களே படத்தில். தெலுங்கு வளர்க்குறாங்க, ஹிந்தி எதிர்க்கிறாங்க, ஆங்கிலம் நமக்கு சிக்கலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு வளர்க்குறாங்க, தெலுங்கு கற்றுக்கணுன்றாங்க. ஆனால் அந்த ஹீரோயின் பொண்ணாக வரக்கூடியவங்களும் ஒரு டயலாக் சொல்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு ஆட்சி மொழி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் அது ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்பேன் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் வச்சிருக்காங்க. திராவிட இயக்க தலைமை மீது சொல்லப்படுற குற்றச்சாட்டே அதுதானங்க. நீங்கள் தமிழை நீங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு தானே சொல்கிறீங்க, தமிழ் ஆட்சியும் சொல்ல மாட்டீங்கல்ல, தமிழ் நெறி ஆட்சியும் சொல்ல வேண்டியது, தமிழ் வழி ஆட்சியும் சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டீங்கல்ல. நீங்கள் கவர்னர் வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட தமிழவன் சொல்கிறது நல்லா இருக்கும், இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு சொன்ன பிறகு நீங்கள் தமிழன் மாத்திரீங்க. நீங்கள் தமிழ்நாடு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, திராவிடம் தானே முன்னிறுத்திட்டு இருந்தீங்க. நீங்கள் அவர் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு வந்து தமிழகமே உள்ளே வந்துச்சு, இல்லாட்டி திராவிடம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கூட சொல்லி நீங்கள் வந்து திராவிட பொங்கல் தாங்க, பொங்கலை தமிழ் பொங்கல் சொல்ல மாட்டீங்களாங்க, அதையும் திராவிட பொங்கல் ஆகிட்டின்னு அர்த்தம். அப்போ தெலுங்கை கொண்டு வரணும், தெலுங்கு ஆட்சி மொழியாக கொண்டு, அது சினிமா டைலாக்னு வச்சுக்கோங்க, அது நம்ம ஓவராக யோசிக்க வேண்டியது நான் சொல்கிறேன். ஆனால் அவருடைய சித்தாந்தம் அதுவாக இருக்குன்ற என்னுடைய பாயிண்ட் என்னென்ன, கூட்டணிக்கு உதவுமா 10 பைசா பிரயோஜனப்படாது, திமுகவுக்கு உதவுமா 10 பைசா பிரயோஜனப்படாது, 10 பைசா பிரயோஜனப்படுமா அது உதவும்.
நீங்கள் சொன்ன மாதிரி இது காங்கிரஸ்க்கு ஒரு வேளை வந்து அவங்க சீட்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வெளில போயிருன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் திரு ஐ பெரியசாமி அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடர் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லுது முதலமைச்சர். டிஎம்கே சைடில் அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் கட்சி 25 சீட்டு பத்தாதுங்க, எங்கள் ஸ்ட்ரைக்கிங் ரேட் சூப்பராக இருக்குது, 25க்கு நாங்கள் 18 எடுத்துருக்குறோம், ஸோ எங்களுக்கு 40 கொடுங்கன்னு கேட்குறது அவருடைய உரிமை. காங்கிரஸ் தனியானுங்கன்னா 4 சீட்டோட ஜெயிக்க மாட்டாங்கிறது உண்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ டிஎம்கே வந்து பாஸ் எங்கள் கூட சேர்ந்தான் பாஸ் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குது, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி, தனியாக இருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் கூட எடுக்க மாட்டாங்க. அப்போ டிஎம்கேக்கு விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூட் பண்ணுது, நோ டவுட். டிஎம்கேக்கு காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, நோ டவுட். 2016 இந்த கட்சியெல்லாம் கூட இல்லாமல் போய் படாதபாடுபட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிக்க முடியாமல் போனாங்க, கம்ப்ளீட்லி அக்ரி, நோ டவுட். ஆனால் ஹவு மச் யூ டிசர்வ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து அங்கே தான் டிஸ்பியூட் இருக்குது. அப்போ இவங்க 2 பேருமே எனக்கு இவ்வளோ கொடு உனக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லி அவங்க சண்டை போடுறது வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி போய் முடியும்? ஏன்னா பேரம்ங்கிறது எப்பயுமே வந்து திமுக விட்டு கொடுக்க வாய்ப்பு உண்டுங்க, இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக 112 சட்டமன்ற தொகுதியெல்லாம் போட்டிட்ட கட்சி. 2011 16 எவ்வளோ போட்டிட்டாங்களா நீங்கள் எடுத்து பாருங்க. ஸோ வந்து 2021 தான் அவங்க வந்து 188 வந்து பிரசாந்த் கிஷோர் புண்ணியத்தில் வந்து ஹையஸ்ட் ஹையஸ்ட் போட்டிட்டாங்களே தவிர நார்மலாக எவ்வளோ நாள் விட்டு கொடுப்பாங்க. இன்னொரு ஒரு 188 சீட் போட்டிட்டாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் எலெக்ஷனில். ஸோ ஒரு 50 சீட் வெளியே விட்டு கொடுக்கலாம், அவங்க தயங்க மாட்டாங்க. 138 போட்டிட்டு சொல்லி பார்ப்பாங்க, அதனால் தயங்க மாட்டாங்க. அதனால் திமுக விட்டு கொடுத்து சரி பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இவர்களுக்கு நம்ம கூட சீட்டு கேட்டோம், அதுக்கு நம்ம விஜயை பயன்படுத்திக்கிட்டோம், ஜனநாயகம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம், பராசக்தி விமர்சனம் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அப்படி நமக்கு வந்து எப்படியா சேர்ந்து நம்முடைய பேர வலிமை காங்கிரஸுக்கு ஹாப்பி, டிஎம்கேக்கு வேற பர்பஸ், அவங்களுக்கு ஹாப்பி. ஸோ அலைன்ஸை இந்த படம் தீர்மானிக்குமானா அப்படி கிடையாது, படம் தன்னுடைய பர்பஸை சால்வ் பண்ணிச்சானா அதுவும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சென்சார் இஷ்யூ வந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், இது ஐடி மாதிரி இடி மாதிரி இன்றைக்கி சென்சார் போர்டையும் வந்து ஒன்றிய பாஜக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஜனநாயகம் சேர்த்து தான் சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினார். இப்படி எதிர்க்கெதிரி நண்பன் மாதிரியா? தமிழ்நாடு முழுக்க தாவேகா கூட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துச்சா கொடுக்கலையா? இடையில படுத்துச்சா படுத்தலையா? நீங்கள் கரூர் சம்பவத்தை விட்டுருங்க, அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேட்ட இடம்லாம் கொடுத்தீங்களா? அது எல்லாமே அனுமதிச்சிடும். எவ்வளோ இங்கே வைக்காதா? முதல் மாநாடு தேதி மாற்றப்பட்டதா இல்லையா? 2வது மாநாடு தேதி மாற்றப்பட்டதா இல்லையா? எவ்வளோ? அப்போ நீங்கள் வந்து காவல்துறை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க? சென்சார் போர்டு அவங்க பயன்படுத்தினாங்க, காவல்துறை இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ காவல்துறை நீங்கள் ஏவி தான் பண்ணீங்களா? என்ன கணக்கு வரும்? மத்திய அரசு பண்ணிச்சுன்னா பிரச்சனை, சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட் உத்தரவு கொடுத்த பிறகு தான் இப்போ வந்து கரூர் பிரச்சனையில் சிபிஐ வந்திருக்கு. சிபிஐ நேரடி வந்து இறங்கிச்சா? காவல்துறையே அனுமதி கொடுக்கல. நான் சொல்கிறேன், சென்சார் போர்டு வந்து பிஜேபியோடு பயங்கர வேகமாக செயல்பட்டுருக்குன்னு சொன்னேன், பயங்கர ஆச்சரியமாக பண்ணியிருக்காங்க. என்ன போர்டில் என்ன பிரச்சனை நம்ம பார்க்கணும். அது சார் நம்ம குற்றப்பத்திரிகை படம் எவ்வளோ தடை பண்ணப்பட்டது, எவ்வளோ படங்கள் பிரச்சனை வந்திருக்கு. சரி, இப்போ டேம் 99 படம், if I'm not wrong, டேம் 99 நினைக்கிறேன், அந்த படம் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படலையே. கரு சுதந்திரத்துக்கு நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணீங்க? அது முல்லை பெரியார் படத்தை வந்து பேசுது. இப்போ இன்னசென்ட் முஸ்லீம் படத்துக்கு வந்து பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க எழுந்துச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு படத்துக்குன்னா உணர்வுகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சரிதானே? அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணுங்கிறது சரிதானே? அப்போ அதில் சென்சார் போர்டு அதுக்காக உட்கார்ந்துருக்கு. அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறது படத்தை முழுக்க தூக்க சொல்லியே இதை மாற்றுங்க, தீ பரவட்டுங்கிறத நீதி பரவட்டும். தீ பரவட்டுங்கிறது ஒரு வயலண்ட், தீ பரவட்டுங்கிறத சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரியே எல்லாரும் எடுத்துக்க மாட்டான்ல. ஒரு விழுப்புரத்துலேயே ஒரு யாராவது தப்பாக அதை புரிஞ்சுக்கலாம்ல, நம்ம வயலன்ஸ் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்கிறார். அது வந்து அவர்களுக்கான எழுச்சிக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அது வந்து வயலன்ஸுக்கான ஒரு பார்வையாக பார்க்கலாம்ல கீழே போய். அப்போ அது சரியாக அது டைரக்ட் பண்ணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து 2-3 கட்டு கொடுக்குறாங்க, படம் வந்துருச்சுல்ல, ஜனநாயகம் படமே வரல. அப்போ சென்சார் போர்டு அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் கருதினார்னு காவல்துறை மற்ற துறைகள் நீங்கள் இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் கேஸ் போட்டிருக்கீங்க, ஒருத்தர் கூட கைது கிடையாது. 5 வருஷம் முடிய போகுது. எதுக்கு கேஸ் போட்டீங்க? எதுக்கு கைது பண்ணல? கைது பண்ணலன்னா எதுக்கு கேஸ் போட்டீங்க? கேஸ் போட்டிங்கன்னா எதுக்கு கைது பண்ணல? கேஸில் உண்மை இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போகிறோம், நீங்கள் கேஸ் போடுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சரி, அப்போ கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அடக்கி அப்படி கேஸ் போடுவீங்க? அப்போ நீங்கள் பழிவாங்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ திமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக சேர்ந்தவங்க, பாஜக சேர்ந்தவங்க, அரசு சேர்ந்தவங்க வழக்கு போட்டால் சட்டம் தன் கடமையை செய்யுது. சென்சார் போர்டு ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டா வந்து பிஜேபி தன்னுடைய கடமை செய்யுது. இது என்ன கணக்கு சொல்லுங்கள்? ஏதாவது லாஜிக் இருக்குதா? அதை ஏற்றால் இதையும் ஏற்றுக்கொள்ளுங்கன்ற, இதை மறுத்தால் அதையும் மறுங்கன்ற. நாங்கள் செஞ்சால் சட்டத்தைப்படி செய்யணும், அவங்க செஞ்சால் வந்து சட்டவிரோதமாக செய்கிறாங்கன்னா அது இல்லாஜிக்கல்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிக்கு அந்த இந்தி இம்போசிஷன் போராட்டத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியுது. ஆனா இன்னைக்கு அதை பத்தி எல்லாருமே சோஷியல் மீடியால தேடுறதோ பேசுறதோ அந்த விஷயம் நடக்குதுல்ல. அந்த பலன் ஒருவேளை கிடைச்சிட்டா காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சென்னை ஏர்போர்ட் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நினைக்கிறேன், அந்த ஏர்போர்ட்டில் அவர் சொன்னது போல அது வந்து ரொம்ப சரியான படம், ரொம்ப சரியாக கமலா சொல்லியிருக்காரு. ஒரு முரசொலி மாதிரி திமுக காரங்களுக்கு தான் உதவும், காங்கிரஸ்காரங்க கூட உதவும். காங்கிரஸ் கட்சியும் திமுக கற்றுக்கொள்ள வேண்டிய படம். இந்த ஹிந்தியை திணித்தது அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து காங்கிரஸ் கட்சி. இது அரசமைப்பு சொன்ன விஷயம், அது வேற ஒரு டிபேட். ஹிந்தி திணிப்புங்கிறதே இவர்கள் செய்த அரசியல்னு வேற ஒரு கணக்கு, நம்ம அது வேற மாதிரி பேசுவோம். ஆனால் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து பொலிட்டிக்கலாக வந்து லூசர் வந்து காங்கிரஸ், கெய்னர் வந்து டிஎம்கே. அப்போ வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்கே உள்தவறாரு. நான் வந்து முதல் பேட்டியில் சொன்னது போல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செய்தி பாஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கே விரும்பி இருக்கு, அதுக்கு இந்த படத்தை யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான்.